ஹலோ குட்டி சுட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான இதமான கதை பயணத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தூங்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பத்தின ஒரு சூப்பரான கதையை கேட்கலாமா? இது வெறும் கதை கிடையாது, உண்மையான நட்பும் நம்மளோட அறிவும் எப்படி நம்மை காப்பாத்தோற விளக்க போற ஒரு அழகான பயணம். அப்படியே மெதுவா கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்றத கற்பனை பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த ரெண்டு நெருங்கிய நண்பர்களை பத்தின அமைதியான நைட் டைம் அட்வென்ச்சருக்கு நீங்க ரெடியா? உங்க போர்வையை நல்லா போர்த்திக்கிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா படுத்துக்கோங்க. நாம இப்போ ஒரு அழகான பசுமையான கிராமத்துக்குள்ள போக போறோம். அங்கதான் நம்ம கதையோட ஹீரோஸ் இருக்காங்க. சரி, நாம இப்போ கதைக்குள்ள போலாமா? அந்த அழகான சின்ன கிராமத்துல ரொம்ப தைரியமான ஒரு வேட்டனாயும் எப்பவுமே செம்ம ஆக்டிவா சந்தோஷமா இருக்கிற ஒரு சேவலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்து வந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் தங்களை சுத்தி இருக்கிற இந்த பெரிய உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால அவங்க கிராமத்தை விட்டு வெளியே வந்து உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிவெடுத்தாங்க. நாயோட 4 கால்களும் சேவலோட 2 கால்களுமா அவங்களோட ஜாலியான பயணம் ஆரம்பமாச்சு. அப்படி அவங்க ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அடர்ந்த காடு அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சூரியனும் மெதுவா மறைய தொடங்குச்சு. இப்ப சொல்லுங்க, சூரியன் மறைஞ்சு காடு இருட்டானதும் அந்த காட்டுக்குள்ள நம்ம நண்பர்கள் எந்த ஆபத்தும் இல்லாம சேஃபா தூங்குறதுக்கு எந்த மாதிரி இடத்த தேடுவாங்க? இருட்டுல காட்டு விலங்குகள்லாம் வெளியே வரும் இல்லையா? அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் வேணுமே. எந்த ஒரு காட்டு விலங்கோ அவங்கள நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பான இடம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த பாதுகாப்பான இடத்துக்கு பேரு தான் புகலிடம், அதாவது சாங்சுவரி. எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நாம நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு கதகதப்பான இடம். அந்த காட்டுக்கு நடுவுல தேடி அலைஞ்ச அவங்க ரொம்ப உயரமான ஒரு பெரிய மரத்தை பார்த்தாங்க. ஆஹா, இதுதான் நமக்கு ஏத்த சரியான புகலிடம் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா முடிவு பண்ணாங்க. இதுல இருந்தே அவங்க எப்படி தங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த மாத்திக்கிட்டாங்கன்னு இது எவ்வளவு அழகா காட்டுது பாத்தீங்களா? நம்ம சுறுசுறுப்பான சேவல் தன்னோட சிறகுகளை அடிச்சுக்கிட்டு உயரமா பறந்து மரத்தோட உச்சி கிளையில போய் உக்காந்துக்குச்சு. அங்கிருந்து பார்த்தா தரை ரொம்ப ஆழமா தெரியும், அதனால எந்த ஆபத்தும் வராது. இன்னொரு பக்கம் நம்ம தைரியமான வேட்டை நாய் அந்த மரத்தோட அடிப்பகுதியில பின்னாடி மறைவா இருந்த ஒரு சின்ன பொந்துக்குள்ள சுருண்டு கதகதப்பா படுத்துக்குச்சு. 2 பேருக்கும் அருமையான இடம் கிடைச்சிருச்சு. கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அவங்க 2 பேரும் அந்த பாதுகாப்பான இடத்துல நல்லா தூங்கிட்டாங்க. காடே ரொம்ப அமைதியா இருக்கு. அப்போ அந்த வழியா ரொம்ப பசியோட ஒரு நரி மெதுவா நடந்து வந்துச்சு. சாப்பாடு தேடி வந்த அந்த நரியோட கண்ணு திடீர்னு மரத்தோட உயரமான கிளையில நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற சேவலை பாத்துருச்சு. சேவலை பார்த்த உடனே நரிக்கு வாயில எச்சி ஊறிடுச்சு. எப்படியாவது அந்த சேவலை சாப்பிட்டுடணும்னு அதுக்கு ஆசை வந்துருச்சு. ஆனா சேவலோ நரியால எட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப உயரத்துல இருக்கு. அதனால நரி ஒரு தந்திரமான நாடகம் ஆடுச்சு. ரொம்ப இனிமையா, வாங்க புது நண்பரே, எங்க காட்டுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ப்ளீஸ் கீழே இறங்கி வாங்க அப்படின்னு ஆசையா கூப்பிட்டுச்சு. ஆனா நரிக்கு நண்பன் தேவையில்லை, நல்ல சாப்பாடு தான் தேவைங்கிறது அந்த நரிக்கு மட்டும்தானே தெரியும். இப்போ நீங்க சொல்லுங்க குட்டி பசங்களா, நரியோட இந்த இனிமையான ஆனா தந்திரமான பேச்சை கேட்டு ஏமாந்து நம்ம சேவல் தான் பாதுகாப்பா இருக்கிற அந்த உயரமான கிளைய விட்டு கீழே இறங்கி வருமா? நரியோட வலையில சேவல் விழுந்துடுமா? நீங்க அந்த சேவலா இருந்தா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சேவல் ரொம்பவே புத்திசாலி. நரியோட தப்பான எண்ணத்தை அது உடனே புரிஞ்சுக்குச்சு. தன்னை எப்படி பாதுகாட்டுக்கிறதுன்னு யோசிச்சுச்சு. இங்கதான் புத்திசாலித்தனம், அதாவது விட் வேலை செய்யுது. புத்திசாலித்தனம்னா என்ன தெரியுமா? ஒரு கஷ்டமான அல்லது ஆபத்தான சிச்சுவேஷன் வரும்போது பயப்படாம நம்ம அறிவை பயன்படுத்தி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறது. சேவல் மரத்து விட்டு கீழே இறங்காமலேயே நரிய எப்படி ஏமாத்தலான்னு ஒரு சூப்பரான ஐடியா பண்ணுச்சு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சேவல் நரிய பார்த்து, அன்பான நரி நண்பரே, நீங்க சொல்றது சரிதான், கீழே வர எனக்கும் ஆசைதான், ஆனா என்னால அவ்வளோ தூரம் பறக்க முடியாது. இந்த மரத்துக்கு பின்னாடி சில படிகள் இருக்கு, ப்ளீஸ் நீங்க அந்த படிகள் வழியா மேலே ஏறி என் பக்கத்துல வந்து உக்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு. அந்த மரத்துக்கு பின்னாடி யார் தூங்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கரெக்ட், நம்ம வேட்டை நாய். சரி, அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சேவல் சொன்னதை கேட்டதும் நரிக்கு செம்ம சந்தோஷம். எந்த கஷ்டமும் இல்லாம சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு மரத்தை நோக்கி வேகமா போச்சு. மரத்துக்கு பின்னாடி போய் அந்த படிகளை தேடிச்சு. ஆனா அங்க படிகளுக்கு பதிலா நரியும் சேவலும் பேசினது எல்லாத்தையும் தான் பொந்துக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அந்த தைரியமான வேட்டை நாய் நரிக்காக காத்துக்கிட்டு ரொம்ப உஷாரா ரெடியா இருந்துச்சு. மரத்துக்கு பின்னாடி திடீர்னு ஒரு பெரிய வேட்டை நாயை பார்த்ததும் நரிக்கு உயிர் பயமே வந்துருச்சு. அவ்வளோதான், ஆளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு நினைச்ச நரி வந்த வழிய பார்த்து எவ்வளோ வேகமா ஓட முடியுமோ அவ்வளோ வேகமா ஓடி தப்பிச்சு போயிருச்சு.
நம்ம புத்திசாலி சேவல் போட்ட திட்டம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்த பெரிய ஆபத்தும் விலகிருச்சு. இப்ப இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த விளக்க கதையிலிருந்து நாம 2 முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஒன்னு உண்மையான நட்பு, இன்னொன்னு ஆபத்து காலத்துல செயல்படுற புத்திசாலித்தனம். இது 2ம் ஒன்னா சேர்ந்தா எப்பேற்பட்ட பெரிய ஆபத்தையும் நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம். சேவலோட செம்மையான அறிவும் நாயோட விழிப்புணர்வும் சேர்ந்து அந்த தந்திரமான நரிய தோற்கடிச்சிருச்சு பாத்தீங்களா? இதுதான் வெற்றியோட சீக்ரெட். என் அன்புக்குட்டி நண்பர்களே, இப்ப தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்விய மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை எப்பவுமே பாதுகாப்பாவும் அமைதியாவும் ஃபீல் பண்ண வைக்கிற உங்களுடைய அந்த புத்திசாலி பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டே இந்த இரவுல ரொம்ப நிம்மதியா தூங்குங்க. இந்த அழகான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் டிஜிட்டல் பார்ட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் நைட்.